உள்ள கன்னிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, தீப்பந்தம் எடுத்துக்கிறாங்க. சில புத்தியற்ற கன்னிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கள பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த புத்தியுள்ள கன்னிமார்கள் எண்ணெய் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா, எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா, அதனால எண்ணெயும் எடுத்துக்கிறாங்க. ஆனா எண்ணெய் இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல, புத்தியற்ற கன்னிமார்களுக்கு. சரின்னு எல்லாரும் ஒரு 10 பேரா போறாங்க. ஒரு இடத்துல போய் காத்துட்டு இருக்காங்க. அப்போ டைம் ஆகுது. நேரம் போயிட்டே இருக்கு. மணாளன் வரவில்லை. தீப்பந்தம் ஏத்துறாங்க. தீப்பந்தம் ஏத்தினா, தீப்பந்தம் அணையிற நேரத்துக்கும் போயிடுச்சு. அவ்வளோ நேரமும் வரல தேவன். மணாளன் வரவில்லை. ஆனா எண்ணெயும் ஆகப்போகுது. புத்தியற்ற கன்னிமார்கள் கிட்ட இருந்தது எண்ணெய் இல்லாத தீப்பந்தம். இவங்க புத்தியுள்ள கன்னிமார்கள் எண்ணெயை ஊத்துறாங்க. எண்ணெயை ஊத்தி மறுபடியும் எரிய வைக்கிறாங்க. ஆனா புத்தியற்ற கன்னிமார்கள் கிட்டக்க இல்ல. அவங்க இவங்கள கேட்குறாங்க, எங்களுக்கும் எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னுட்டு. ஆனா இவங்க சொல்றாங்க, எங்க தேவைக்கு மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க போய் கடையில வாங்கிட்டு வாங்க. அப்போ வராரு மணாளன். அந்த தேவன் வந்து அங்க இருக்கிற கன்னிமார்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு கதவை அடைச்சிடுறாரு. அதோட கதை முடியுது. இவங்க வந்து வராங்க இல்ல, கன்னிமார்கள், புத்தியற்ற கன்னிமார்கள் போய் கதவை தட்டுறாங்க. அப்படியே நம்ம யோசிச்சுக்கணும். கதவை தட்டுறாங்க. அப்ப யார் அது? ஒரு குரல் வருது. நாங்களும் தான் காத்துட்டு இருந்தோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இல்ல, நான் வரப்ப இருந்தவங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உங்களுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு கதை முடியுது. சரி கண்ணா, நம்ம நாளைக்கு போகலாம். நாளைக்கு போய் இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, இந்த கற்கள் எல்லாம், அவங்க கிட்ட கேட்கலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் கிட்டக்க கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது இந்த வைரக்கல் வந்து விலை மதிப்பில்லாதது, பிரைஸ்லெஸ், அதனால இதுக்கு விலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி தான் நீ எனக்கு, ஒவ்வொருத்தருக்கு நீ வந்து மற்றவங்களுக்கு ஒவ்வொரு விதமா இருப்ப, ஆனா நான் தாய்டா உனக்கு, நீ எனக்கு பிரைஸ்லெஸ். எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா சிலவங்களுக்கு? அத சிலர் தான் பயமாவோ இல்லை என் கூட யாரும் இல்லையே அப்படின்றது யோசிப்பாங்க.